இது நம்ம போர்ட்டோனிக்கோட டெஸ்க் மவுண்டட் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை போட்டோன்னே எல்லாரும் இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் அன்பாக்சிங் வீடியோவும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம அன்பாக்சிங் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதான் நம்மளோட ஸ்டாண்டோட மொத்த கிட்டும். இதில் உங்களுக்கு ஸ்க்ரூ வந்துடும், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்துடுது, அலங்கி எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு எதுவுமே வெளியிலேருந்து தேவைப்படாது. இதை வச்சு நீங்கள் இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட பேஸு. இது வந்து நம்மளோட ஸ்டாண்டையும் இந்த பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு கிரிப்பு. இந்த ஸ்டாண்டை நீங்கள் 2 விதமாக டேபிளில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணுறது மூலயமா ஒரு கிரிப்பில் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நிற்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னா டேபிளில் நீங்கள் ஹோல் போட்டு இந்த மவுண்டை கீழே வச்சு இதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வச்சு இந்த ஸ்க்ரூவை கீழேருந்து நம்ம டைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம கிரிப்பிங் மெத்தடில் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், இது அலாங்கி டைப்பில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ தான் இப்போ நமக்கு தேவை. இதை மாட்டுறதுக்கு முன்னாடி இதை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்மளோட ஸ்க்ரூவை எடுத்து லைட்டாக ஒரு டைட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் டைட்டாக. இதை டைட் பண்ணுறதுக்கு தேவையான அலான்கி உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த அலான்கியை யூஸ் பண்ணி நல்லா ஃபுல் டைட் கொடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளில் இந்த பொசிஷனில் உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்கும் டச் பண்ணாமலே. கீழே இருக்க அந்த கிரிப்பரை ஃபுல் டைட் கொடுத்துருங்க. ஃபுல் டைட் பண்ணோன்னா இது நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் நம்மளோட இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டில் சென்டர் பாயிண்ட் தான். இதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்மள்கிட்ட ஒரு சின்ன அலாங்கி இருக்கும், அதை வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் நீங்கள் இதை தூக்கிட்டீங்கன்னா கையோட வந்துடும். அது வந்துடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ. இதை நீங்கள் நல்லா டைட் பண்ணிடுங்க. இதுக்கடுத்தது இந்த ஸ்டாண்டோட ஹெட் இருக்குல்ல, இதான் டாப்பு. இதை தூக்கி இது மேலே வச்சுட்டீங்கன்னா போதும். நம்ம ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு 80% ஸ்டாண்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இந்த பிளேட்டை வந்து நீங்கள் மானிட்டரில் மவுண்ட் பண்ணணும். மானிட்டரில் இந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அதை மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு 8 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மானிட்டருக்கும் ஒவ்வொரு சைஸில் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி இதில் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் 4 ஸ்க்ரூவும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டரை தூக்கி இதில் மாட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மானிட்டர் இந்த பொசிஷனில் லாக் பண்ணிட்டு இந்த சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து இதில் லாக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் மானிட்டரும் ஸ்டாண்டும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாகவே இதை அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஹெட்டை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அப் அண்ட் டவுனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் விருப்பம் போல் மானிட்டரை எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு வேணும்னா நம்மளோட NSM டெக்னாலஜிஸ்லேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் 2200 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இப்போ அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.